சுக்கு, மிளகு, சுக்கு, மல்லி விதை, துளசி. இது வீட்டில் ஜலதோஷம் காய்ச்சல் இருக்குது குழந்தைகளுக்கு. இதை நல்லா பவுட்ரு பண்ணிக்கிடுவேன். வெந்நீர் கொதிக்க வச்சிட்ருக்கேன். 4 பேர் குடிக்கிற மாதிரி தண்ணீர் வச்சுருக்கேன். 4 டம்ளர் 1 2 தட்டி வச்சுருக்கேன். இப்போ மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துடுறேன். சுக்கு தண்ணிக்கு இதான் போடணும். சுக்கு தண்ணீர் தான் சொல்லுவோம், இல்லை சுக்கு வெந்நீர்னு சொல்லுவாங்க. பனை வெல்லம் பவுட்ரு பண்ணியிருக்கலாம், இதை கலந்துடலாம். சாப்பாட்டுக்கு மேலே நைட்டு இது குடிச்சிட்டு படுத்தோம்னா ஜலதோஷம், காய்ச்சல், மேல்கால் வலிலாம் நல்லா கேட்கும். நல்லா கொதிக்கட்டும், கருப்பட்டி கரைஞ்சிடணும், நல்லா கொதிக்கட்டும். அந்த காலத்துலலாம் இதை மாதிரி தான் வச்சு குடிப்பாங்க. தலைவலிக்காக, காய்ச்சலாக. சுக்கு, கொத்தமல்லி பித்தத்துப்புறம் தலை சுற்றிருந்தால் பித்தம் இருக்கும். கொத்தமல்லி சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். வச்சு அரை கிளாஸ் குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. இதை விட காட்டமாக போடுவாங்க. இப்போ நான் காட்டம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இதை கடையில் வாங்குகிற சுக்கு காப்பிலாம் அந்த மாதிரி இருக்காது. அதில் வேறு பொடி கலக்குவாங்க. இது வீட்டில் செய்கிறது மட்டும்தான். கருப்பட்டி போட்டு பனவெல்லம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இருமல், சளி எல்லாத்தையுமே இறக்கி கொண்டு வரும். இப்போ இருத்தெல்லாம் நல்லா கொதிச்சுட்டு குடித்து பார்த்தா அப்படி நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். காரத்தோடு குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் வாரம் ஒரு முறை கொடுத்து பாருங்கள். நாங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இருத்துருந்தேன். வடிகட்டி வச்சு இருத்து வச்சுருக்கேன் பாருங்கள். சுக்கு காப்பி, தலைவலி போக்கக்கூடிய சுக்கு காப்பி. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன், பாருங்கள்.